ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம எக்கனாமிக்ஸில் வேர் டு ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். நேற்று பாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க வேர் டு ஸ்டடி. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டுடே எக்கனாமிக்கில் வேர் டு ஸ்டடி பார்ப்போம். டோட்டலாக எக்கனாமிக்ஸில் 12 டாபிக்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இதில் எந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எந்த ஸ்டாண்டர்டில் எந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்த ஃபஸ்ட் டாபிக் 10th ஸ்டாண்டர்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம் அப்படிங்கிற லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட் 11th இந்திய பொருளாதாரத்தில் இந்த டாபிக் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு திட்டக்குழு, நிதி ஆயோக். இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். அதுலேயும் மறுபடியும் 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம். இந்த 2 டாப்பிக்லேயும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வருவாய் ஆதாரங்கள். இந்த டாபிக் 12th தேசிய வருவாய். இதை படிச்சுக்கிட்டா போதும். 12th உள்ள தேசிய வருவாய்ங்கிற டாபிக் படிச்சுக்கிட்டா போதும். இது 11th 12th எல்லாமே இதில் எக்கனாமிக்ஸுங்கிற ஒரு குரூப் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த குரூப்பில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் வர யூனிட்ஸ் தான் இது எல்லாமே. மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் 10th 11th 12th இந்த புக்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். இது படித்தாலே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 4th டாபிக் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி. இது 12th வங்கியல்லையும் 11th இந்திய ரிசர்வ் வங்கி. இது 2 டாப்பிக்கும் 11th and 12th இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th நிதி கொள்கை, நிதி ஆணையம், இன்னொன்று மத்திய மாநில அரசு நிதி பகிர்வு. இது 12th நிதி பொருளியல் அப்படிங்கிற ஒரு லெசனில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th டாபிக் என்னென்னா பணவியல் கொள்கை. பணவியல் கொள்கை 12th பணவியல் பொருளியல். இதில் இந்த டாபிக் இருக்குது. தென் 7th டாபிக் சரக்கு மற்றும் சேவை வரி. இது எதில் இருக்குன்னா 7th வரி மற்றும் தன் முக்கியத்துவம் அப்படிங்கிற சோஷியல் சயின்ஸ் அந்த புக்கில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th அரசு மற்றும் வரிகள், அந்த இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் இந்திய மேம்பாட்டு அனுபவம். அதுலேயும் இன்னொன்று 11th ஸ்டாண்டர்ட்லேயே நேர்முக வரிகள். இந்த லெசன்ஸ்லாம் இருக்குது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட்டு 8th டாபிக் பார்க்க போகிறோம். 8th டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு, உருவாக்கம். இது எதில் இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக். அப்புறமா வேலைவாய்ப்பு உருவாக்கம். இது 12th and 10th வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு அப்படிங்கிற லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th டாபிக் பாருங்கள், 9th டாபிக் நிலச்சீர் திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பாடு. இது 9th தமிழ்நாட்டின் மேலாண்மையும், 10th ஸ்டாண்டர்டில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, 11th ஸ்டாண்டர்டில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம், 12th பாலிட்டி லெசனில் திட்டமிடல் வளர்ச்சி. இந்த லெசன்ல எல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th டாபிக் என்ன, தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பொது மற்றும் தனியார் துறை. இதுவும் 10th தமிழ்நாட்டு தொழில்துறை, 12th பன்னாட்டு பொருளாதாரம். இதில் எல்லாம் தொழில் வளர்ச்சி டாபிக் இருக்குது, அது ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எக்கனாமிக்ஸ் எல்லாமே 10th 11th 12th தான். நெக்ஸ்ட் பாருங்கள் 11th டாபிக் என்ன, ஊரக நலன் சார் திட்டங்கள், சமூக பிரச்சனை, மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இது இதில் இருக்குது 11th ஸ்டாண்டர்டில் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்குது. அண்ட் 12th டாபிக் என்னது, தமிழ்நாட்டின் மனிதனை மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேதிய மற்றும் பிற மாநில குறியீடு ஒப்பாய்வும். இது 9th ஸ்டாண்டர்டில் மேம்பாட்டு அறிவும் மற்றும் நிலைத்தன்மை, 10th மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, 11th இந்திய பொருளாதாரம் முன்னரும் பின்னரும். இதுதான் 12th டாபிக். இதுதான் உங்களோட
12 டாபிக்ஸு. அண்ட் என்ன பண்ணேன்னா, எக்கனாமிக் ரிலேட்டடாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. நான் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டோட்டல் வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.